Don't forget to like, subscribe and share the videos. Topic was நீலக்குறிஞ்சி. நீலக்குறிஞ்சி நம்மளுக்கு வந்து காமனாக தெரிஞ்ச பேர் வந்து குறிஞ்சி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி தெரியும். நம்மளுக்கு தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் வந்து எங்கெல்லாம் அப்படின்னா ஊட்டி, அந்த உதகமண்டலம், அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து குறிஞ்சிப்பூ வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இது வந்து ப்ளூம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதை பற்றி தான் நம்மளுக்கு இது. It becomes a threatened species officially, though it's not considered threatened scrub and was not evaluated against the IUCN. IUCN வந்து என்ன எவாலுவேட் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணி இது வந்து வல்னரபிள் கேட்டகரியில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பார்க்குறப்ப நீலக்குறிஞ்சி இதோட சயின்டிஃபிக் நேம் பார்க்குறப்ப ஸ்டோர் பைலாந்திஸ் அண்ட் குந்தியானா. இந்த குந்தியான்ங்கிறது நேம் வந்து எது கொடுக்காங்க அப்படின்னா கேரளா இருக்கக்கூடிய ஒரு சைலண்ட் வேலி பார்க் வந்து ஒன்று இருக்குது. அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ரிவரோட பேர் தான் என்னன்னா குந்தவை ரிவர்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேமை தான் இந்த ஃப்ளவருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ் ஆல்சோ குறிஞ்சி, த க்ரோ அட் ஆல்டிடியூட், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இட்ஸ் எ ஃப்ளவரிங் ஸ்க்ரப் கிளாசிஃபைட் ஆஸ் எ வல்னரபிள் லிஸ்ட்டில் வந்து இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவரை வந்து இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னா ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் தான் இந்த ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த மாதிரி இல்லைன்னா நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்டில் சைடில் இருக்கக்கூடிய சோலா கிராஸ்லேண்டு. நம்ம சோலா கிராஸ்லேண்டுங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சோலா கிராஸ்லேண்ட் என்னென்னா நம்ம 3 ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, இந்த சைடு வந்து ஆந்திரா, இந்த சைடு கர்நாடகா, 3 ஸ்டேட்டோட கனெக்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடியது தான் இந்த சோலா கிராஸ்லேண்டுங்கிறது. அது வந்து பார்க்குறப்ப எந்த ஆல்டிடியூட்னா 1342 to 2600 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிடியூடில் இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட் வந்து பேசிக்காக வந்து 3 மீட்டர் வரைக்கும் ஹைட் வந்து இது வந்து வரும். அதுக்கப்புறம் குந்தி ரிவர் மூலயமா வந்து இதுக்கு வந்து நேம் கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் எ செமி போலாரோஸ் அப்படின்னா இதோட லைஃப் டைம்லேயே ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மகரந்த சேர்க்கை அந்த மாதிரி நடக்கிறது வந்து லைஃப்லேயே ஒன் டைம் மட்டும் தான். ஏன்னா இது வந்து மொத்தமே 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் இது வந்து ப்ளூம் ஆகுது. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதோட லைஃப் சைக்கிள் வந்து எண்ட் ஆயிரும். ஓகே, இது வந்து 34 சப் பாப்புலேஷன் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. அதோட தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப நிறைய இடத்துல வந்து இருக்குது. 33 வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஒன்று மட்டும்தான் ஈஸ்டர்ன் காட்டில் இருக்குது. எங்கன்னா ஷேவராய் ஹில்ஸ் ஏற்காடில் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஈஸ்டர்ன் காட் சைடில் மட்டும்தான் இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் வந்து பார்க்க முடியும். அதுக்கு போய் பார்க்குறப்ப வெஸ்டர்ன் காட்டில் வந்து 33 சப் பாப்புலேஷன் வந்து பார்க்க முடியும். ஓகே, மோஸ்ட் சப் பாப்புலேஷன் ஆர் இன் நீலகிரிஸில் அதிகமாக இருக்குது. ஃபாலோடு பை மூணார், பழனி, கொடைக்கானல் அண்ட் ஆனைமலை மவுண்டன்ஸ். இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இந்த நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் வந்து 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட த்ரெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப ஹேபிடட் லாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் டீ அண்ட் சாஃப்ட்வுட் பிளான்டேஷன். ஏன்னா இந்த இடத்துல வந்து டீ எஸ்டேட் வந்து ஹை ஆல்டிடியூட் தான் டீயும் பிளான்டேஷன் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்துல வந்து நீலக்குறிஞ்சியோட ஹேபிடேட்டோட அங்கே இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த டீ பிளான்ட்டையோ இல்லைன்னா சாஃப்ட்வுட் பிளான்டேஷனையோ அது வந்து வைக்கிறதுனால இதோட ஹேபிடேட் வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு அர்பனைசேஷன், இன்வாசிவ் ஸ்பீசிஸ், கிளைமேட் சேஞ்ச் மூலியமாகவும் இது வந்து த்ரெட்டாக வந்து இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் ஹேபிடேட் வந்து லாஸ்ட் ஆகிருச்சு ஆல்ரெடி. எதனால் அப்படின்னா இந்த மாதிரி டீ பிளான்டேஷன், சாஃப்ட்வுட் பிளான்டேஷன், அர்பனைசேஷன்னால ஆல்மோஸ்ட் 40% ஹேபிடேட் லாஸ் நடந்ததுனால தான் இது வந்து வல்னரபிள் கேட்டகரியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீலக்குறிஞ்சி மேபி ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டினாக வந்து வரலாம். இதோட ஆல்டிடியூடு இல்லைனா எந்த சப் பாப்புலேஷன் எந்த இடத்துல இருக்குது, எந்த கிராஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சோலா கிராஸில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்.